ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 31/3/2018 ஹேவிளம்பி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. பௌர்ணமி திதி, அஸ்தம் நட்சத்திரம், பத்திரை பின் பாலவ கரணம், மரண யோகம் கூடிய நாள். சூலம் கிழக்கு தென்கிழக்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். இன்னைக்கு பௌர்ணமி இருக்கு. பௌர்ணமின்னா தெரியும் உங்களுக்கு, கிரிவலம் போகலாம். சத்யநாராயண பூஜைக்கு ரொம்ப சிறப்பு பலன் இருக்கு. மாலை 5 to 7 மணிக்குள்ள பெருமாள் கோவில்களிலே நடக்கும் சத்யநாராயண பூஜை. அல்லது வீட்டில் கூட செய்யலாம். அந்த சத்யநாராயண பூஜை செய்து அந்த கதைகளை படித்து நைவேத்தியம் செய்து அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ எப்படி சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்குதோ அந்த மாதிரி சத்யநாராயண பூஜைக்கு குழந்தை விரதம், அந்த விரதத்துக்கு அந்த குழந்தைக்குரிய பலன் கிடைக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறவங்க கூட சத்யநாராயண பூஜை செய்து வழிபட ஆரோக்கிய குறைவு நீங்கும். ஆண்டவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கிரிவலம் போகலாம். திருவண்ணாமலை மட்டுமே கிரிவலம் போகிறதுன்ட்டு அல்ல, கிரி என்றால் மலை என்று பொருள். ஆக உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு குன்று, மலைகள், அதை சுற்றி நீங்கள் ரோடு ரெடி பண்ணி நீங்கள் உள்ளூர்லேயே கிரிவலம் போகிறது கூட உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி கிரிவல பாதை அமைக்கலாம். அந்த வழியில் போகிறவங்களுக்கு நம்ம அந்த விளக்குகள் போட்டு கொடுக்கலாம், அதாவது லைட்டு போட்டு கொடுக்கலாம். அந்த சாலையை நல்லா செப்பனிட்டு வசதியுள்ளவங்க பண்ணி கொடுக்கலாம். பக்தர்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் சாமி கும்பிட்றதோட சாமி கும்பிட்ற வர பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் பெரும் புண்ணியம் கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுபோக இன்னைக்கு சனிக்கிழமை. முக்கியமாக சனி கிரகம் பலவீனமான இடத்துல சஞ்சரிக்கிறவங்க வாகன பயணத்தில் கவனமாக போகணும். முக்கியமாக சொன்னால் சனின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் 8ஆம் எண்ணுக்குரியவன். ஒரு லைசன்ஸ் வாங்கணுன்னா கூட நீங்கள் 8 போட்டால் தான் லைசன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த லைசன்ஸ் கொடுக்கறது யார் தெரியுங்களா? சனி பகவான் தான். நீங்கள் தப்பாக போனால் அவர் அடிபட வைக்கிறதும் அவர் தான். அவர் அடிக்கிறார் உங்களை தப்பாக போகிறதுனால. நல்லா புரிஞ்சுக்கங்க. லைசன்ஸ் கொடுக்கறது சனி பகவான் தான். அதை 8 அப்படிங்கிறது சனியோட எண். அந்த 8 போட வச்சு கொடுக்கறது அவர் நீதிமான், நல்லவர், வல்லவர், சிறப்புக்குரியவர், மேன்மைக்குரியவர். அவர் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லபடியாக ஓட்டினீங்கன்னா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார். தவற ஓட்டினா விபத்துகளை ஏற்படுத்தி காயப்படுத்தி துன்பத்தை கொடுப்பார். கையை காலை முறிச்சு கூட போடுவார் சில சமயம். அப்புறம் சில சமயம் அதுக்கு மேலே கூட ஒரு சில வேலைகளை பண்ணுவார். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மித வேகம் மிக நன்றுன்னு போனால் என்றைக்கு பிரச்சனை இல்லை. ஓவர்டேக் பண்ணால் கூட பரவாயில்லைங்க. இப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி பூந்து போகிறாங்க. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை வந்திருக்கு. லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் விபத்துகளில் இறந்துருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. அதில் பெரும்பகுதி இறப்பு சந்திச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக 20 வயது முதல் 30 வயது உள்ளவர்களே அதிகமாக விபத்தை சந்திச்சிருக்காங்க. அப்போ இன்றைய இளைஞர்களுடைய போக்கு என்ன போக்கு இது? அப்போ 30 வயதுக்கு மேலே உள்ளவங்க பொறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அது முக்கியமாக பெண்கள் விபத்துக்களை ஏற்படுத்துவதில்லை. இது பெருமைக்குரிய விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் விபத்துக்கள், பெண்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் மிக மிக குறைவு. பெண்களுக்கு பிறரால் வேணா விபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பொண்ணு போய் விழுந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஓட்ட தெரியலன்னு நினைக்க வேண்டாம். அது கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகும். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கேட்டுட்டு லைசன்ஸ் கொடுக்கறதுனுடைய முறை, அந்த சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பெண்கள் போவாங்க. அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்க மேலே இடிக்கிறதுனால அவங்க விழுந்து தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையான நிலையில் மித வேகம் மிக நன்றுங்கிறத இன்றைய இளைஞர்கள் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டே ரொம்ப ஹைட்டு. அதில் பின்னாடி உட்காந்து போகிற பெண்கள் 2 கையும் விட்டுட்டு போகிறாங்க, எங்கேயும் பிடிக்காமல் போகிறாங்க. ஏங்க ஒரு துளி நழுவுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் மெயின் ரோடுன்னு நினைக்க வேண்டாங்க. மெயின் ரோட்டில் நிறைய இடத்துல குழி இருக்கும். அந்த குழியில் விஸ்குன்னு அந்த வண்டி இறங்கி ஏறிச்சுன்னா அவங்கள தூக்கி போட்டுரும், முடிஞ்சுதுங்க. ஏங்க உடம்பு விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, போனால் கூட பரவாயில்லைங்க. ஏதாவது கை காலம் முறிஞ்சு படுத்துட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எங்கேயும் போக முடியாது, வாழ்க்கையும் வீணாக போயிருங்க. அது போல் இந்த உலகத்தில் ஒரு துன்பம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் முக்கியமாக இன்றைக்கி சனிகிரக வழிபாடு செய்யுங்க, பெருமாளை வழிபடுங்க, பைரவரை வழிபடுங்க. இதெல்லாம் எதுக்கு வழிபட சொல்கிறேன்னா, வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க.
நல்லா குளிச்சுட்டு காகத்துக்கு தயிரிலும் கலந்து சாப்பாடு வைங்க. இத்தனையும் வச்சுட்டு வண்டியை மெதுவாக ஓட்டுங்க. முக்கியமாக கட் ரோட்லேருந்து நீங்கள் திரும்பும்போது ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு திரும்பாதீங்க, 2 பக்கம் பார்த்துட்டு திரும்புங்க. அவசரப்படாதீங்க. முக்கியமாக பெற்றோருக்கு ஒரு அட்வைஸு, உங்கள் குழந்தை ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போகிறான், டேய் சீக்கிரம் போயிட்டு வந்துடு, நான் ஒரு பக்கம் கிளம்பணும்னு சொன்னீங்கன்னா அப்பா வேறு சீக்கிரம் வர சொன்னான்னு வேகமாக வருவான். இது ஒரு பிரச்சனை. அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும். முக்கியமாக இந்த தனியார் பஸ்ஸுகளுக்கும் கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஏன்னா அவங்க தான் அந்த டைமுக்கு போய் சேரணுன்ட்டு கொஞ்சம் வேகமாக போவாங்க. யாராவது வேகமாக வந்தால் உங்களுக்கு வேலை கம்மியாக இருந்தால் சங்கடப்படாமல் கொஞ்சம் ஒதுங்கிக்கிங்க. போகிறவங்க அவசரமாக போகிறவங்க போய் சேராங்க. இப்படியெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து அந்த வாகன ஒவ்வொருத்தரும் போகிறவங்கள புரிஞ்சு அவசரப்படுறவங்கள தெரிஞ்சு நம்ம ஒதுங்கிட்டோம்னா நல்லாயிருக்கு. ஏன்னா சில பேருக்கு ஆம்புலன்ஸ் இல்லாமல் வேறு யாராவது காப்பாற்றுறதுக்காக கூட அவங்க போயிட்டுருப்பாங்க. ரொம்ப அவசரப்படுவாங்க. வீணாக அவசரப்பட மாட்டாங்க யாரும். ரொம்ப அவசரப்பட்டாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், வழி கொடுத்துடணும். ஆம்புலன்ஸ் மாதிரியே அவங்களுக்கும் வழி கொடுத்துடணும். அந்த மாதிரி தனியார் பஸ்ஸு அவங்க வேகமாக போகிறாங்க, போகக்கூடாது தான். ஏன்னா ஒரு சில பேர் என்னப்பாங்கன்னா, சார் ஆஃபீஸ் டைம் ஆச்சு சார், அதுக்கு அர்ஜென்ட் ஆச்சு, இதுக்கு அர்ஜென்ட் ஆச்சு, ட்ரெயின் போயிடும், ஃப்ளைட் போயிடும்னு போவாங்க. அதுக்காக ஓட்டுவாங்க. அது கூட நம்ம வழி கொடுத்து நம்ம போகலாம், இப்படியெல்லாம் போகலாம். இதுக்கெல்லாம் மேலே ரோடு கொஞ்சம் அகலமாகணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கலாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீன நட்பு, சந்திரன் கன்னி நட்பு, செவ்வாய் தனுசில் நட்பு, புதன் மீனத்தில் நீசம், குரு துலாத்தில் பகை வக்ரம், சுக்கிரன் மேசத்தில் சமம், சனி தனுசில் சமம், ராகு கடகத்தில் பகை, கேது மகரத்தில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு உங்களுக்கு 4 குடையன் 6க்கு போகிறார். 6ஆம் இடம் கடன், நோய், சத்ரு, தாய்க்காக, நோய்க்காக, கல்விக்காக, பதவிக்காக, வீட்டுக்காக, வாகனத்துக்காக கொஞ்சம் செலவு, கொஞ்சம் கடன் பெற வேண்டியது இருக்கும். இப்படி சில சில செலவுகள் இன்னைக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கடன் வரும். அதோட கோபப்படுவீங்க. நம்ம கோவப்படுறதுனால தான் நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க கோவப்படுவாங்க. அப்போ யார் அவங்க? நம்ம மேலே கோவப்படுறவங்க யார்? சத்ரு. நம்ம மேலே கோவப்படுற எல்லாத்தையும் சத்ருன்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு குழந்தை வண்டியில் போகுது, தங்கம் மெதுவும் ஓட்டு சாமி, பதனமாக போயிட்டு வான்னு அப்பா சொல்கிறார், அம்மா சொல்கிறாங்க, கோவம் வருது பையனுக்கு, எனக்கு தெரியாதா நீ டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு. அப்போ அம்மா சத்ருவா, அப்பா சத்ருவா, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அப்படியெல்லாம் வரப்பாக்கும். கண்ட்ரோல் பண்ணிக்கணும். காலையில் வேலுசாமி சார் சொன்னார், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இன்றைக்கி நாள் முழுவதும் அப்படி இருந்துட்டீங்க மேன்மை தான். அப்போ மென்மையாக போனால் வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும்னு இன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க. அஸ்வினியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ரொம்ப சேரான பாதை, வண்டியை ஓட்டவே முடியாது. எப்படிங்க வந்தீங்க? எப்படியும் வந்துட்டுங்க. ஏங்க நீங்கள் பயங்கரமான திறமைசாலிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அவர்கிட்ட போய் எந்த பொருளும் வாங்கவே முடியாது, நீங்கள் எப்படி பேசி முடிச்சிங்க? இல்லைங்க நான் போய் பேசினேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொன்னான். மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க, அவர் அவ்வளோ கோபக்காரங்க, சிடு சிடுன்னு இருப்பார். உங்கள் பரவாயில்லைங்களே, நீங்கள் சரியான பேச்சு திறமை உங்களுக்கு, இல்லாட்டி அவர் உங்களுக்கு இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டார். அப்படி சில பேர் உங்களை பற்றி சொல்லுவாங்க. இன்றைக்கி மேடையில் பேசினா கூட கைதட்டல் கிடைக்கும். ஆனால் பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, புகழ் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் கூடும். கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வேலை இல்லாதவங்க, மூளை இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒருத்தர் படிச்சிருக்கார், வேலை அந்த படிப்புக்கான வேலையிலேன்ட்டு இருக்கார்.
எங்க 1 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாமா? வேறு மாற்றம் செய்யணும்ல. அப்போ அவங்க மூளை இல்லாதவங்க தான் சொல்லணும். ஆக ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி வேலைகள் செய்து, வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே வேலைகள் செஞ்சு அந்த படிப்புக்கான ஃபீஸ் கட்டுற நிலை இருக்குது. +2லேருந்து முடிச்சாச்சுனாலே போதும், வேலை சம்பாதிக்கிறதுக்கான சூழல்களை உருவாக்கிட்டே படிக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கிறாங்க படிக்கிற குழந்தைகள். அந்த மாதிரி சூழல்கள் இங்கேயும் இருக்குது. நிறைய வேலைகள் கொட்டி கிடக்குது, நாம் எடுத்துக்கணும். ஆனால் அதை சிந்திக்கணும். இதை மூளை வச்சு தான் சிந்திக்கணும். எல்லாருக்கும் இருக்குது, இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது, பயன்படுத்தாதவங்கன்னு சொல்கிறதா சரியாக இருக்கும். ஆனால் அது பயன்படுத்துறதுக்கு நேரங்காலம் ஒத்து வரணும். இன்றைக்கி உங்களுடைய திறனை, அறிவுத்திறனை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நாள். மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனோட போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கு. குருவோட பார்வையால் உங்களுக்கு விரயங்கள் கட்டுப்படுது. சனியோட செவ்வாயோடைய பலத்தால் சிறப்பு பெறுறீங்க. சுக்கிரன் உங்களுக்கு தொழில் வகையில் முன்னேற்றத்துக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. ஒரு பெண்ணால் நன்மை நடக்கும். பேனாவால் நடக்கும், ஒரு கையெழுத்து போடுறதுனால. ஒரு பெண்ணால் நடக்கும், ஒரு பெண்ணால் கையெழுத்து போடுறதுனாலையும் நடக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். கணக்கு போட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மிச்சம் இல்லைங்க, உடம்பு கூட மிச்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் கணக்கு போடாமல் இருக்க முடியாது. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கண்டிப்பான கணக்கு பார்க்குறவங்களா இருப்பீங்க நீங்கள். ஆனால் சில விஷயத்தில் இறங்கியும் போகணுங்க. இப்போ ஒரு பையன் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. பையன் நல்லா படிக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் செலவு இல்லாமல் ஒரு காலேஜில் படிக்கிறாரு. பொண்ணு நல்லா படித்தாலும், ரொம்ப அதிகமாக படித்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எனக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேச முடியாது, பேசக்கூடாது. அந்த மாதிரி சில ஒரு ஒரு தாட் இருக்குது உங்களுக்குள்ள. அதை இன்றைக்கி மாற்றிக்குவீங்க. வெளியூர் பிரயாணம் இருக்கும், கல்வியில் முன்னேற்றம் இருக்குது, அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நிகழும். மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். நல்ல நண்பர்களை தேடுவீங்க. ஆனாலும் ஒரு சில நண்பர்களே உங்களை தேடி வருவாங்க, தேடி வந்தாலும் நிலைப்பாங்க. ஏன்னா நல்ல உள்ளங்கள், நேர்மையான நிலையில் வாழ வேண்டிய எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு குறைவான நட்புகளும் இருக்கும், உறவுகளும் உங்களை பாராட்டி பேசாது. ஏன்னா வேகமாக செயல்பட்டு இருக்கிறவங்க ஒரு இடத்துல போய் ஒரு கல்யாணம் நடக்குது, ஒருத்தர் எந்த வேலையுமே இல்லை, அவர் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறாரு. அவங்க மனசில் ரொம்ப இடம் பிடிச்சார். அவர் வந்தார், அருமையாக எப்படிங்க அந்த மாதிரி இருக்கணும். எல்லாராலும் எப்படி முடியுமா? பல பேருக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறவங்க எப்படிங்க அப்படி போய் இருக்க முடியும்? எல்லாத்தையுமே அப்படி எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு அனுபவ அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய போக்கு பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் இருக்கிற பட்சத்தில் அது சரிங்கிறத நீங்கள் புரிஞ்சு போங்க. இன்னைக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குது, குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறதுனால நிம்மதி இருக்கும், உங்களை பலர் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு சந்திரனோட போக்கு உங்களுக்கு செலவு கொஞ்சம் கூடுதலாக பார்க்குறாரு. ஆனால் அது எப்படிப்பட்ட செலவுன்னு பாருங்க, மிகவும் உபயோகமுள்ள செலவு, தேவையான செலவு. வீடு கட்டுறது தேவை தானே, வாகனம் எடுக்கிறது தேவை தானே, கல்யாணங்கிறது தேவை தானே, கல்விங்கிறது தேவை தானே.
இப்படி சொத்துக்கள் சேர்க்கைங்கிறது தேவைதானே. எல்லாமே உபயோகப்படக்கூடிய செலவுகளுக்கான கடன்களும் விரயங்களும் உபயோக சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு இருக்கு. சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க சரஸ்வதியும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். ஒரு சில பேர் பேனை பெருமாளாக்கிடுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறது இல்லாதது மாதிரியும் சில சமயம் காட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களிடத்துல வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாரோட பேச்சுக்கும் இணக்கம் கொடுக்காம நீங்கள் கொஞ்சம் சுணக்கமாக செயல்பட்டால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும், பாதகம் வராதுன்னு சொல்லக்கூடிய நாள். விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்க வைக்கும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் இருக்கும் வெளியூரில் போய் பார்க்காமையே ஃபோனில் மட்டும் பேசிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு போகும்போது அதை பற்றிய ஒரு தகவல்களை எல்லாம் சேகரிக்கும் போது அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் ஒரு கோபத்தில் பார்க்க வேண்டிய சூழல்கள் வரும். இருக்குங்க, தேன் அழிச்சவங்க கை நக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போய் உங்களுக்கு பலவீனம் ஏற்படாத பட்சத்தில் அதை சரின்னு கொண்டு போகக்கூடிய, அல்லது அவங்கள விட்டுட்டு வேறொருத்தரை இணக்கமானவங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர, தொழிலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகளை சூட்சமமாக செஞ்சுக்கணும். நேரடியாக எதிர்க்கக்கூடாது. எலர்ஜி இருக்கிறதுனால நேரடியாக எதிர்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு டோட்டல் லாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சில பேரெல்லாம் முன்கோபத்தினால நிறைய இழந்திருக்காங்க. அந்த முன்கோபம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு ஆண்டவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். நாளில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாகனத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்க செய்யும், வீட்டை பற்றிய சிந்தனை அதிகரிக்க செய்யும், கல்வியை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். மேற்கொண்டு படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான முயற்சிகள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆனாலும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்கு இன்னைக்கும் குழப்பத்துக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும். யோசித்து செயல்படணும், யோசித்து பேசணும். ஏன்னா பேச்சினால எத்தனையோ பேர் பெரிய ராஜ்யத்தையும் இழந்திருக்கிறாங்க. ஆக நமக்கு நேரங்காலம் வலுத்திருந்தாலும் கூட எதை வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. அது ஒரு சில என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், படிப்படியாக தான் நம்ம ஒரு நிலைக்கு போகணும். ஒரே அடியாக எடுத்து வச்சா அது நம்ம பெரிய அடிபட வச்சிடும். ஆக படிப்படியாக போகிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த படிப்படியான முயற்சி எடுக்கிறதுலையும் கூட இன்னைக்கு பார்த்து தான் கால் வைக்கணும். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குருவோட அஷ்டம சஞ்சாரம். ஆனால் வக்ரம் ஒரு வகையில் பரவாயில்ல, நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்ய மாட்டார். ஆனால் சந்திரனோட போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமாதிபதி தான் என்ன இருந்தாலும், அஷ்டமாதிபதி மட்டும் இல்லை, 3ஆம் இடத்துக்கு அதிபதி. 2 ஆதிபத்தியமே பாதகாதிபத்திய. சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளோ நல்லவன் இல்லை. குரு நல்லவன், செவ்வாய் நல்லவன், சந்திரன் நல்லவன்.
புதன் கூட பரவாயில்லைங்க, அவன் வந்து சுபரோட சேரும்போது நன்மைகளை செய்யும். சூரியன் 6 அந்த வகையான நிலையில் கேது கூட சில சமயம் நல்லது செய்கிறார். செவ்வாய் போன்றவன், செவ்வாய் நல்லவங்களுக்கெல்லாம் கேது நல்லா இருக்கும், சனி நல்லவங்களுக்கெல்லாம் ராகு நல்லா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. கருத்து மட்டும் இல்லை, அனுபவத்திலே நானே பார்த்துருக்கேன். 20 வருஷமாக முழு நேரமாக இந்த ஜோதிட தொழில் இருக்கேன். அந்த வகையில் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். ஜோதிடம் படிக்கிறவங்க படிச்சுட்டு அப்படியே பேசிடாதீங்க, அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். அது ஆராயணும், நிறைய விஷயங்களை ஆராயணும். பழைய கணக்குகள் இந்த சமயம் சரி வராது. அந்த காலத்தில் பூகம்பம் வந்தால் வீடெல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக இருக்குன்னு ஒரு கல்லில் எழுதி வச்சிருக்கு. இப்போ பூகம்பம் வருன்னு அறிவிச்சிருக்காங்க. எந்த வீடும் இருக்காதுங்க, எல்லாம் தரமட்டமாயிருன்னு சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா அப்போல்லாம் மண் வீடுகள், இப்போல்லாம் காங்கிரீட் வீடு. லேசாக தூர் வருங்க, ஒன்றும் உழுகாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது இருக்குது. அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஒருத்தருக்கு வராங்க, நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் முக்கியமாக, அவங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நாங்கள் வந்து வேலைக்கு போகிறத விட படிக்க வைக்கலான்னு தான் இருக்கோங்க அப்படி. அதுலேயும் குறைஞ்ச செலவில் படிக்க வைங்கன்னு 2 காலேஜ் பேர் சொன்னேன். இன்னுங்க அந்த 2 காலேஜில் தானுங்க எங்களுக்கு குழப்பம். நீங்கள் சொல்கிறது பையன் சொல்கிறான், இன்னொன்று நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பையன் சொல்கிறது அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு. இது கடவுளுடைய கிஃப்ட்டு. இப்போ ஆண்டவனை கும்பிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் உங்களுக்கு சில சிக்னல் கொடுப்பார். அந்த சிக்னல் நல்லா கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு தொழில் முன்னேற்றமும் ஏற்படும், அதனால் மக்களும் முன்னேற்றம் அடைவாங்க. அப்படிங்கிறத ஜோதிடம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க இன்னைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும், பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு சேர்க்கை உண்டாகும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.